மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே தேங்காய் குடவுனில் லோடு மேனாக பணியாற்றி வந்த நபரை மர்ம கும்பல் ஒன்று சரமாரியாக வெட்டி கொலை செய்துள்ளது. கொடூர கொலைக்கு காரணம் என்ன? மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே உள்ள முள்ளிப்பள்ளம் பகுதியைச் சேர்ந்தவர் 23 வயதான சஞ்சய் குமார். திருமணமான இவரது மனைவி தற்பொழுது 4 மாத கர்ப்பிணியாக உள்ளார். கடந்த 10 நாட்களாக சோழவந்தான் அருகே தென்கரை பகுதியில் உள்ள தேங்காய் குடோனில் லோடு மேனாக வேலை செய்து வந்துள்ளார். சம்பவத்தன்று வழக்கம் போல் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் பயங்கர ஆயுதங்களுடன் தேங்காய் குடோனுக்குள் புகுந்துள்ளது. கண்ணிமைக்கும் நேரத்தில் சஞ்சய் குமாரை சுற்றி வளைத்த மர்ம நபர்கள் அவரை சரமாரியாக வெட்டி தாக்கியுள்ளனர். தலையில் பலத்த வெட்டுக்காயமடைந்த சஞ்சய் குமார் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து உயிரிழந்தார். பட்டப்பகலில் கொடூர கொலை சம்பவத்தை அரங்கேற்றிவிட்டு மர்ம கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்றது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காடுபட்டி போலீசார் சஞ்சய் குமாரின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்தை மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தேவநாதன் மற்றும் சமயநல்லூர் துணை காவல் கண்காணிப்பாளர் ஆனந்த்குமார் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். கொலை முன்விரோதம் காரணமாக நடந்ததா அல்லது வேறு ஏதேனும் பின்னணி உள்ளதா என பல்வேறு கோணங்களில் காடுபட்டி போலீசார் விசாரித்து வருகின்றனர். தப்பியோடிய 3 பேர் கொண்ட மர்ம கும்பலை பிடிக்க தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டையை தொடங்கியுள்ளனர் போலீசார். திருமணமாகி ஓராண்டு கூட ஆகாத நிலையில் இளைஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் மதுரை மாவட்டத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.